நிவேதா யோசனையாக, இப்போ இவர் என்ன சொன்னார்? எனக்கும் உனக்கும் நம்ம குழந்தைக்குமா? நம்ம குழந்தை என்று மனதில் இருப்பது தானே வெளிவரும். என்னால் இவர்களை விட்டு இருக்க முடியுமா? இல்லை ஆதவனால் தான் இருக்க முடியுமா? தானா கிடைத்த பொக்கிஷத்தை நழுவ விடுவேனா? இவனை பிரிந்து கூட கஷ்டப்பட்டு இருந்துடலாம். ஆனா குட்டீஸ் என்ன பேசுறான் என்றே புரியவில்லையே. லூசு, சரியான மென்டல். மனதில் திட்டிக் கொண்டு இருந்தாள். எங்கோ வெறுத்தபடி சபையில் எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு நன்றி. உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவனுக்கு காலில் அடிபட்டதுக்கு பதிலா வாயில் அடிபட்டு இருக்கணும். கொழுப்பும் திமிரும் அடங்கவே அடங்காது. ராட்சசன். நான் கேக்குறத நீங்க கண்டிப்பா கொடுப்பேன்னு சத்தியம் செய்யுங்கத்தான். கண்டிப்பா தரேன். பணம் ஏதாவது, வீடு, நிலம், என் கம்பெனி ஷேர்ஸ். இவனுக்கு மட்டும்தான் பணம் இருக்குன்னு நினைப்பா. இவன் பணத்தை தூக்கி குப்பையில தான் போடணும். இவனுக்கும் ஏன் என் மீது இத்தனை வெறுப்பு? தாலி கட்டி போ என்றால் எங்க போக? திடீரென்று என்ன ஆச்சு? நேற்று கூட கிண்டலா தானே பேசி கொண்டு இருந்தார். அந்நியன் அம்பி போல் மாறி மாறி பேசினா. ரோஜா இருந்த இடத்துல என்னை வைக்க யோசிக்கிறாரோ? எனக்கு தான் அந்த இடமே தேவையில்லை. நேற்றே தெளிவாக கூறிட்டேனே. என் மனதில் இருந்த காதல் தான் எப்போதோ கருகி போச்சே. உன் காதல் கருகவும் இல்ல, காயவும் இல்ல, மண்ணுக்குள் புதைந்து இருக்கு. முட்டி மோதி மேலே வரும்போது கண்டிப்பா திண்டாடி திணற போறா. குழந்தைகளுக்கு அம்மா என்ற உரிமையை தானே இவரிடம் கேட்கிறேன். அதற்காக தானே இந்த தாலியை ஏற்றுக்கொண்டேன். இவனுக்கும் எனக்கும் வேண்டும் என்றால் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எனக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி உரிமை இல்லைன்னு சொல்லலாம்? இவன் முன் கண் கலங்க கூடாது. வைராகியத்தில் பொறுமையாக இழுத்து பிடித்தபடி, இந்த பஞ்சாயத்தை அப்புறமா டீல் செய்துக்கலாம். உங்களுக்கு பதில் சொல்லியே தீர்வேன். இப்போ கிளம்பலாமா? மணி ஆயிடுச்சு. எனக்கு அவனை பார்க்கணும். தூக்கி கொஞ்சணும். யார பார்க்க? இவளுக்காக ராம்கி உடனே கிளம்பி வந்துட்டானா? அவனை தான் கொஞ்சணும்னு சொல்றாளா? கொஞ்சுவது சரி, ஆனா எப்படி தூக்க? அவள் கெஞ்சலாக அவனிடம், நீங்க வந்தாதான் தருவாங்க அத்தான். என்னதான் அம்மா போனாலும் கையெழுத்து போட அப்பா நீங்க கண்டிப்பா வரணும். என் மகனை அழைத்து கொண்டு வந்துடலாம். என்ன சண்டை என்றாலும் அப்புறம் வந்து வைத்துக் கொள்ளலாம். பாட்டி நல்ல நேரம் முடிவதற்குள் அழைத்து வர சொல்றாங்க. பிளீஸ், எனக்காக. நிவேதாக்கு தொடர்ந்து ஒரு மாதமாக மருத்துவமனையில் இருந்து அழுத்து விட்டது. மருத்துவமனையை நினைத்தாலே ரோஜா நிகழ்வுகள் தாக்கியது. அங்கு இருந்த நோயாளிகள் மருந்து வாடை தலைவலியை கொடுத்தது. இனி தப்பி தவறி அவளை அழைத்தாலும் அங்கு போவதா இல்லை இன்றைக்கு மகனை அழைத்து வந்து விட்டால் போதும் என்று எண்ணி பேச, ஆதவா மாற்றி புரிந்து கொண்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பதான் துடிக்கிறாள்னு வருத்தம் அடைந்து விரக்தியா பேசினான். அவள் சொல்ல வந்தது புரிந்தவுடன், அட கஷ்ட காலமே, இததான் இத்தனை நேரமா சொன்னாளா? ஒழுங்கா சொல்லி இருக்கலாமே. நானும் ஏதோ நினைத்து வெளியே சொன்னா என்ன நினைப்பா? அதுவும் ராம்கியை தூக்கி கொஞ்சணும்னு நினைத்தத சொன்னால் கண்டிப்பா தர்ம அடி விழும். வாயை கொடுத்து மாட்டிக்காமல் தப்பித்தேன். நிவேதாவை பிரிவது எளிதான ஒன்று இல்லை மட்டும் புரிந்து கொண்டான். குழந்தைகளுக்காகவா? நினைக்க அவனுக்கு அதில் சொல்ல தெரியவில்லை. இதை பற்றி எல்லாம் அவன் மேலே யோசிக்க விரும்பவில்லை. அப்போதைக்கு அவன் மகனை காண வேண்டும் என்ற ஆவலில் மற்றது எல்லாம் பின்னுக்கு போனது. இவளிடம் வீம்பு பிடிக்க வேண்டாம். அவனால் மகனை தனியா அழைத்து வர முடியாது என்று மேற்கொண்டு வாதம் செய்யாமல் அமைதியாக கிளம்பினான். அவன் முக உணர்ச்சிகளை படித்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டு இருந்தாள். அவன் அசடு ஒளிவதை பார்த்து வேற ஏதோ கற்பனை செய்து பேசியிருக்கான். என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் இல்லைன்னு சொல்லும் பரம்பரை தானே. வந்து பேசிக்கலாம். மகனையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இரு குழந்தைகளுடன் நிவேதாவுக்கு பொழுது சுவாரஸ்யமாக கழிந்தது. வீட்டில் நிவேதாவை வைத்து ஆதவனுக்கு தான் திண்டாட்டமாக இருந்தது. எப்போதும் போல அவன் நக்கலாக எடக்காக பேச நிவேதா சண்டைக்கு சென்றாள். எந்நேரமும் கீரியும் பாம்பும் போல சண்டை போட்டு கொண்டனர். பேத்தி பேரனை விட பட்டம்மா நிவேதாவை தான் பூ போல தாங்கினாள். ஆதவன் நிவேதாவிடம் எந்நேரமும் காய்வதைக் கண்ட பட்டம்மா அவள் மாமியார் வேலம்மாவிடம் புலம்பி தீர்த்தாள்.
நான் இருக்க எதுக்கும் கவலை இல்ல. நான் என் கொள்ளு பேத்தி பேரனோட அவங்களையும் சேர்த்து பார்த்து கொள்கிறேன் என்று சமாதானப்படுத்தினாள். ரோஜா மகள் அவளைப் போலவே இருந்தாள். ஒருவேளை மகன் அவன் அப்பா ஆதவன் போல இருப்பானோ என்று நிவேதா குழந்தையை உத்து பார்த்தாள். எப்படி பார்த்தாலும் ஆதவன் ஜாடையே இல்லை. அவள் குழந்தையை பார்த்து கொள்ளும் முத்தம்மாவிடம் கேட்டபோது, இப்பவே தெரியாது. வீட்டில் உள்ள யாரு ஜாடையில் வேண்டும் என்றாலும் இருப்பாங்க. வளர வளரதான் கண்டுபிடிக்க முடியும். தினமும் மாற்றம் இருக்கும். பெண் குழந்தை அப்பா போல, பையன் அம்மா போல இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்க மகள் காலில் மச்சம் இருக்கு பாருங்க, அதிர்ஷ்ட மச்சம். நம்ம விஷ்ணு தம்பிக்கு கூட இதே இடத்துல அப்படியே மாறாமல் இருக்கும். எனக்கே முதலில் பார்த்தவுடன் ஆச்சரியமாக போச்சு. முத்தம்மா சொன்னது அவள் மனதில் பதியவில்லை. அதை பற்றி நினைக்கவும் இல்லை. இந்த குட்டி அத்தான் ஜாடை இல்லை என்றால் வீட்டில் வேறு யார் ஜாடை? மூக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமானது போல இருந்தாலும் யார் என்று அவளால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. பட்டம்மாவிடம் கேட்க அவளுக்கும் தெரிந்திருப்பதும் பதில் சொல்லாமல் மழுப்பினாள். அத்தானிடமே கேட்டிட வேண்டியதுதான். உடனே சொல்லிட்டாலும் நான் கிட்ட போனாலே முட்டா வராரே, இதில் எங்க இருந்து கேட்க? அவள் சிறு வயது முதல் காதலித்த ஆதவனே கணவனாக அமைந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாலும் எதையும் நினைத்து பார்க்க விரும்பவில்லை. சில சமயம் இது எல்லாம் நிலைக்குமோ என்று பயம். ராம்கி வருகை விசாஸ் காரணமாக தள்ளி போனது. ஒரு விதத்தில் ஆதவன் நிம்மதியாக உணர்ந்தான். என்ன என்று ஆராய்ந்து இருந்தால் அப்பவே அவனுக்கு உண்மை தெரிந்திருக்கும். அவன் காதல் சாகவில்லை, உறங்கிக் கொண்டு இருக்கிறது என்று. அத்தை, டிரைவர் அண்ணன் எங்க போனாரு என்று நிவேதா பரபரப்பாக வீடு தோட்டம் என்று எல்லா இடங்களிலும் குமாரை தேடிக்கொண்டு இருந்தாள். ஆதவன் அங்கேதான் இருந்தான். அவனிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எதுக்கு குமாரை இப்படி தேடுறா? அவனே நிவேதாவை, குமார் பேங்க் அனுப்பி இருக்கேன், கொஞ்ச நேரம் ஆகும். சாமி அண்ணன் என்ன ஆனார்? பேங்க் போகணும் என்றால் நீங்க போக வேண்டியது தானே. இப்போ நான் வாங்க வேண்டியதை எப்படி வாங்க? கடை நம்பர் இருக்கா பாக்குறேன். என்ன விஷயம் சொன்னால் தானே தெரியும். இந்த வீட்டில் டிரைவரை வேலை வாங்க கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன நிலைமை ஆதவா என்று போலியாக புலம்ப அவனை முறைத்து, போதும், தெரியாம கேட்டுட்டேன். உங்க மகளுக்கு டைப்பர், பால் பவுடர், மகனுக்கு மருந்து வாங்க வேண்டும். உங்களால் முடியாது, குமார் அண்ணனே வரட்டும். இது என்ன பெரிய விஷயமா? ஏன் என் மகனுக்கு நான் வாங்க மாட்டேனா? கொடு, நான் வாங்கி வருகிறேன். வேண்டாம்னு சொல்ல பிடிவாதம் பிடிக்கவே பேரை எழுதி தந்தாள். ஆதவன் வீராப்பா போனான். தவிர கடைக்காரன் கேட்கும் கேள்விக்கு பதிலே தெரியவில்லை. குறைந்தது 10 முறையாவது என்ன சைஸ், எத்தனை எம்எல், பால் பவுடர் என்ன ஸ்டேஜ், எப்போ பேக் செய்து இருக்கணும், ஏற்கனவே 2 மாசம் ஆயிடுச்சு. பரவாயில்லையா? வேற கடையில வாங்கலாமா? வேற ஏதாவது வேண்டுமா? அந்த பிராண்ட் இல்ல, வேற மகளுக்கு ஒத்துக்குமா? மருந்து இந்த பிளேவர் தான் இருக்கு சொல்றாங்க என்று அவ தலையை திருக வைத்தான். வேண்டாம்னு சொன்னா கேட்டாதானே, வரட்டும் என்று நிவேதா திட்ட அவள் நிலையை பார்த்து பட்டம்மா சிரிக்கவே, உங்க மக செய்யும் வேலைக்கு சிரிக்க வேற செய்றீங்க என்று போலியாக மிரட்டினாள். வீட்டில் பெரிதாக்கப்பட்ட அவன் புகைப்படத்தில் அவ மகன் முகத்தை ஒட்டி வைத்தாள். கடைக்கு சென்று சலித்து வந்த ஆதவன் அவன் புகைப்படத்தை கண்டவுடன் எரிச்சலானான். இவள முன்ன பின்ன இது எல்லாம் வாங்கினால் தானே தெரியும், அதுக்கு இப்படியா கிண்டல் செய்வது? அம்மா, கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வாங்க. டே ஆதவா, உன் மகனே தேவல சொல்லி திட்டி அர்ச்சனை செய்து கொண்டு இருக்க, அப்படி என்ன செய்து வைத்தாய் என்றதுக்கு அவளுக்கு வேறு என்ன வேலை? அசடு வழிந்தான். உங்க அப்பா கூட இப்படி திட்டி வாங்கினது இல்லடா. போட்டோவை பார்த்து அசிங்கப்பட்டான் ஆதவன். அம்மா, நீங்களும் அவளோட சேராதீங்க. லெமன் ஜூஸ் உப்பு கொட்டி இருக்கு. சக்கரை டப்பா மாறிடுச்சா? பட்டு அப்பாவியாக. ஏண்டா, நிவேதா தான் ஏதோ செஞ்சு கொண்டு இருந்தா, தெரியாம மாறிடுச்சு. நிவேதாவா? நீங்க சொல்லவே தேவையில்லை. இவளுக்கும் என்ன கெடுதல் செய்தேன்? தெரியாமல் எல்லாம் மாறவில்லை, திட்டமிட்டு செய்த சதி. அவன் முகம் போன போக்கை பார்த்து பட்டம்மா விழுந்து விழுந்து சிரித்தாள். பட்டம்மா சிரிப்பதை ஆசையாக பார்த்து,
அம்மா இப்படி சிரித்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. சிரிப்பு என்ற வார்த்தையே இந்த வீட்டில் தொலைத்து போய் இருந்ததே. நிவேதா வருகையால் தான் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். சொன்னால் அது பொய் இல்லை. இதற்கு எல்லாம் அவளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். பாட்டியும் அத்தையும் ஆள் மாற்றி ஆள் நிவேதா கூட இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டார்கள். ஏதாவது விசேஷம் என்றால் இருவரும் இல்லாமல் அவளுக்கு திண்டாட்டம்தான். ஒரு முறை பாட்டி அத்தை இருவரும் ஊருக்கு கிளம்பி மகன் மகளுக்கு இருவரும் ஒரே நேரத்தில் அழுக நிவேதாவால் சமாளிக்க முடியாமல் அலுவலகத்தில் இருந்த ஆதவனை அழைத்து விட்டாள். முக்கியமான மீட்டிங் எல்லாம் கேன்சல் செய்து ஓடி வந்தான். மகளை கை இறக்காமல் பொறுப்பாக பார்த்து கொண்டான். அலுவலகத்தில் புலியாக சேர்பவன் இன்று குழந்தையோடு குழந்தையாக கதை பேசி பால் கொடுத்து சிரித்து மகிழ்வதை பார்க்க நிவேதாக்கே ஆச்சரியம். இது அம்பி, அலுவலகத்தில் அந்நியன். அத்தான் சிரித்தால் எத்தனை நல்லா இருக்கு என்று அவனை மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்க ஆதவன் பலமுறை நிவேதா என்று குரல் கொடுத்து பதில் இல்லாமல் போகவே மகனிடம், உன்னை மடியில வைத்து உங்க அம்மாக்கு அப்படி என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஜோக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. நிவேதா தயங்காமல், உங்க அப்பா சிரித்தால் எத்தனை அழகா இருக்கு குட்டி, அதை விட்டு குரங்கு குட்டான் போல முகம் இருந்தால். குட்டீஸ், நீங்க கூட அவரிடம் போக பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க செல்லம். அடிங்க, என்னைய கிண்டலா? உங்க அம்மாக்காக எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருந்தால் போக வருவேன் லூசு மென்டல்னு சொல்ல மாட்டான். நான் குரங்கு குட்டான் என்றால் உங்க அம்மா மட்டும் யாரு? கடல் கண்ணி மனதில்னு கூறிக்கொண்டான். காரணமே இல்லாமல் இருவருக்கும் எப்பொழுதும் போல சண்டை தொடங்கியது. ஆதவன் அவளிடம் எந்நேரம் சண்டை போட்டு கோபப்படுத்த நிவேதா அவனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று பதிலுக்கு ஏதாவது இடக்காக செய்து அவளை வெறுப்பேற்றுவான். காப்பியில் மிளகாய்த்தூள், டேபிளில் உப்புக்கு பதில் சர்க்கரை. அவன் ஆம்லெட் போட முட்டை எடுத்து உடைக்க முட்டைக்கு பதில் வெந்த முட்டை. ஷேவிங் கிரீமில் மஞ்சத்தூள், தலைக்கு தடவும் ஜெல்லி, விளக்கெண்ணெய். மீட்டிங் கிளம்பும் போது சட்டையில் லிப்ஸ்டிக் கரை, தொடர்ந்து அலங்காரம் அடிக்க செய்வது, செல்போனை 4 பெட்டிக்குள் ஒளித்து வைப்பது போன்ற சேட்டைகளை செய்து அவன் அலறலில் சந்தோஷம் கொண்டாள். குழந்தைகளை கையில் வைத்தபடி சண்டை தொடங்க ஆதவன் சிரித்து, இத்தனை நேரம் ஆகியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறாமல் இருந்ததே நினைத்தேன். தப்பு கணக்கு போட்டு விட்டாயே அதவா. அவன் தலையில் தட்டி, உங்க அம்மா வேதாளம் தொங்கியே தீர்வனு அடம்பிடித்தால் என்ன செய்வது? சிங்கக்குட்டி, மகனை கொஞ்சவே நிவேதா உஷ்ண பார்வை பார்த்தாள். குரு, இப்பவே திரும்பி கொடுத்தா அது நிவேதா இல்ல, உனக்கு உண்டு என்று கருதி அமைதி போல காட்டிக்கொண்டாள். நிவேதா அறையில் ஏதோ எடுக்கும் போது எதர்ச்சியாக அவள் கண்ணில் ரோஜா டைரி பட்டது. அது மூலம் அவள் கேள்விக்கு எல்லாம் விடை கிடைக்குமா பார்க்கலாம். ரோஜாக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு. அதில் எழுதி இருப்பதை படிக்க நிவேதா எதிர்பார்க்காததெல்லாம் இருந்தது. படித்து பேச்சற்று போனாள். ஆதவனுக்காக உள்ளம் உருகியது. அதில் நிவேதா வீட்டுக்கு விஷ்ணு வரும்போது ரோஜாக்கு பழக்கமானான். நிவேதா அவனிடம் ரோஜா பற்றி சொல்லவே ரோஜா மீது பிரியமாக இருந்தான். சின்ன வயசில் பிரியம் எப்பொழுதும் காதலாக மாறியது என்று விஷ்ணுக்கே தெரியாது. நிவேதா ஊரில் இல்லை என்றாலும் அவன் அத்தையை சாக்கு வைத்து ரோஜாவை பார்த்து விடுவான். இதுதான் நான் இல்லாத நேரத்தில் மதுரைக்கு போகும் ரகசியமா என்று நிவேதா சிரித்து கொண்டாள். அவன் அத்தை பாக்கியம் நிவேதாவின் தாய் விஷ்ணு காதலிப்பதை கண்டு கொண்டாள். அண்ணா கல்யாணம் முடிந்தவுடன் நீங்க தான் பேசி சம்மதம் வாங்கணும்னு சொல்லி இருந்தான். அவன் அண்ணா ஆதவன் அவன் கல்யாணம் மேலும் 2 வருடம் கழித்துதான் என்று சொல்லவே விஷ்ணு அவன் காதலை ரோஜாவிடம் கூறினான். முதலில் தயங்கிய ரோஜா விஷ்ணுக்காக சரி என்றாள். அவனால் மட்டுமே சிறந்த கணவனாக இருக்க முடியும்னு நம்பினாள். அவள் சித்தி கொடுமையிலிருந்து காக்க வந்த இரட்சகன்னு எண்ணினாள். அவள் ஆசையெல்லாம் அவனிடம் பகிர்ந்து கொண்டாள். நிவேதா ஆதவனை காதலிக்கிறாள் என்று விஷ்ணுக்கு நல்லாவே தெரியும். அவன் அன்னை, அத்தை, பாட்டி, தாத்தா ஆசை அதுவாக இருக்கவே எப்படியாவது ஆதவனை நிவேதாக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும்னு திட்டம் தீட்டினான். விஷ்ணு ரோஜாவை காதலித்தான் என்று நிவேதாவால் நம்பவே முடியவில்லை. சுற்றியும் பல விஷயம் இருக்கு, எதுவும் அறியாமல் இருந்திருக்கேன். இது எல்லாம் எப்ப நடந்தது? 2 பேரும் வாயை திறக்கவே இல்லையே. படிக்க படிக்க நிவேதாவுக்கு சுவாரஸ்யம் கூடியது. இதற்கிடையில் எதிர்பாராமல் ரோஜா பாட்டி ஆதவனுக்கு ரோஜாவை பேசி முடித்தாள். முதலில் கலங்கிய ரோஜா விஷ்ணு கொடுத்த தைரியத்தில் அமைதியானாள்.
நிவேதா குழப்பமாக, ரோஜா விஷ்ணுவை காதலித்து அத்தான் குழந்தையை எப்படி? அவளால் நம்பவே முடியவில்லை. ஒருவேளை ஆதவன் அத்தான் ரோஜா சம்மதம் இல்லாமல் அப்படிதான் என்று நினைத்த மறுநொடியே, இல்லை, கண்டிப்பா இருக்காது. ரோஜா பிடிவாதம் தான் எனக்கு நன்கு தெரியுமே. ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் உயிரே போனாலும் அதிலிருந்து யாருக்காகவும் மாற மாட்டாளே. கொஞ்ச காலமாக தான் அத்தானிடம் பழகினாலும் அவரை பற்றியும் நன்கு தெரியுமே. அன்று என்னிடம் மட்டுமே அப்படி நடந்து கொண்டாரே தவிர, அலுவலகத்தை பொறுத்தவரை ஸ்ரீராம சந்திரமூர்த்தி. அவள் காது படவே அலுவலகத்தில் இவருக்காக இப்படி அலங்காரம் செய்து வந்தால் திரும்பி பார்க்கிறானா பாரு. கடிவாளம் போட்ட குதிரை சரியான சாமியார் என்று முணுமுணுத்து இருக்கிறார்களே. ஆதவன் எப்பொழுதும் பெண்கள் கண்களை மட்டும்தான் பார்த்து பேசுவார். மிகவும் கண்ணியமானவர். இந்த காரணத்தினால் தானே அவனிடம் வேலையை தொடர்ந்தது. என்னிடம் கூட ஏதோ கோபத்தில் தான் அப்படி நடந்து கொண்டு இருக்கணும்னு என்று அவள் மனம் அவனுக்காக வக்காலத்து வாங்கியது. விஷ்ணு ரோஜாவிடம் நம்ம காதல் விஷயத்த நிவியிடம் சொல்லக்கூடாது என்றதும், அவள் என்னால் நிவியிடம் எதையும் மறைக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, அவளை நேரில் பார்த்தால் சொல்லி விடுவேன்னு சொல்ல, விஷ்ணு அப்ப சரி, இதையும் சேர்த்து சொல்லிவிடு என்று ரோஜா முகத்தை பற்றி சிவந்த இதழை சிறை செய்தான். இதை எதிர்பார்க்காத ரோஜா கொஞ்சம் திணறித்தான் போனாள். அவளால் அவனை மீறி நிவேதாவிடம் சொல்ல முடியவில்லை. விஷ்ணுவிடம் இருக்கும் நேரம் சந்தோஷமாக கழிந்தது. ரோஜாக்கு அப்பப்ப சின்ன பரிசுகள் கொடுத்து குஷிப்படுத்தினான். நிவேதா அவள் தந்தை மீது கோபம் கொண்டு கடைசி வருடம் ஊருக்கு செல்லவே இல்லை. ரோஜாக்கு அதுவே நிம்மதியாக இருந்தது. என்னதான் நிவி ஊருக்கு செல்லவில்லை என்றாலும் முடிந்த அளவு தினமும் ரோஜாவிடம் பேசி விடுவாள். விஷ்ணு பேச்சை கேட்டு உயிர் தோழியிடம் காதலை மறைக்கிறோம் என்று ரோஜாக்கு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அது எல்லாம் விஷ்ணுவை காணும் வரைதான். ரோஜா நிவேதாவிடம் அவள் காதலை பற்றி சொல்லலாம் என்று பல தடவை நினைக்க, விஷ்ணு கொடுத்த முத்தமே கண் முன் வந்தது. மேலே பேச விடாமல் தடுத்தது. சரியான திருடன் என்று அவனை ரோஜா மனதில் கொஞ்சி கொண்டாள். விஷ்ணுவுடன் பேசினாலே தரையில் கால் பதியாமல் பறந்து கொண்டு இருப்பாள். அவனை பார்த்து விட்டால் அவள் நிலையை சொல்லவே முடியாது. நான் ஒரு முறையாவது ஊருக்கு போய் இருக்கணுமோ? போயிருந்தால் கட்டாயம் தெரிந்திருக்கும். பாவம் ரோஜா என்று நிவேதா வருத்தப்பட்டாள். ரோஜாவை கவனித்த வள்ளி ஒரு முறை கூப்பிட்டு அதட்டின பிறகு உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் இருக்க பழகினாள். அவள் சித்திக்கு எதுவும் தெரிந்துவிடக் கூடாது என்று பயந்தே நடமாடினாள். இருவரும் காதலித்தது சரி, எதற்காக என்னிடம் உண்மையை மறைக்கணும்? என்ன காரணம் என்ற கேள்வி நிவேதாவை வண்டாக குடைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கானும் தட்டிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. பாய்.